பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணன் ஃபீல் பண்ணி இதுக்கு மேலே என்னால உண்மையெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. அப்படி ஒருவேளை நான் உண்மையை சொல்லாம இருந்தா கண்டிப்பா நான் செத்துடுவேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே மயிலு ஐயோ விட்டா உண்மையை சொல்லிட்டு வர போலுன்னு சொல்லிட்டு, மாமா எதுக்காக மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பிரச்சனையே நம்மளே பார்த்துக்கலாம், வேண்டாம் மாமா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அங்க மயிலு கூப்பிட்டதும், ஏய் ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுடி, உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளவு கோபமும் அருவெறுப்பும் வருது, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க. மாமா நான் என்ன சொல்ல வரன்றத கேளுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கன்னு சொன்னா கூட சரவணன் அதை கேட்கிற ஐடியாவிலே கிடையாது. சரவணன் ரொம்பவே கோபப்படுறாங்க. அப்பா அம்மா இத்தனை நாளா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மயிலு ரொம்பவே நல்லவ வல்லவன்னு சொல்லிட்டு, அவ நல்லவெல்லாம் கிடையாது, சரியான கேடு கெட்டவப்பா, அவ பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து வைப்பான் நல்லா சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே கோமதி இங்க பாரு சரவணா, மயிலு மேல ஏதோ உனக்கு கோபம் இருக்கு, அதுக்காக அந்த புள்ளிய பத்தி தப்பெல்லாம் பேசாத, அம்மா இவளா நல்லவ, இவ செஞ்ச வேலையெல்லாம் உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீ தாங்க மாட்டமா, விடுமா, என் கஷ்டம் என் பாடு என்னோடய போகட்டும், இதுக்கு மேல நான் இந்த விஷயத்த சொல்ல விரும்பல, விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் சொன்னதோ உடனே மயிலு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்றத மனசுல வச்சுக்கிட்டு அவரு எப்படி இல்லாம சொல்றாரோ சொல்லிக்கிட்டோம், அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டிராமா போடுறாங்க. போதும் நிறுத்தடி பொய் மூட்டை, சரியான பொய் சொல்றவன்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கர கோபப்படுறாங்க. டேய் சரவணா என்னடா பேசிட்டு இருக்க, அம்மா இவ ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போனா உங்க எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா இருக்கு, அது கூட அவளுக்கு வேலை கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டான்றாங்க, அது எல்லாமே பொய்மா பொய், ஏன்னா இவ அந்த ஸ்கூல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும் இல்ல, இல்லாத சர்டிபிகேட்டை மேடம் எப்படி கொடுப்பாங்க, அதனாலதான் இந்த ஸ்கூலை விட்டு அவன் நின்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டேய் என்னடா சொல்ற, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சரவணா. அம்மா இதுக்கே நீ ஆச்சரியப்பட்ட எப்படிமா, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அப்ப அது எல்லாம் கேட்டா என்னமா நீ ஆகுவ, இன்னும் இருக்குமா, அது மட்டும் கிடையாது, இவ வேலைக்கு போயே ஆகணும் நம்ம கட்டாயப்படுத்தினதும் பெரிய கம்பெனிக்கு மேடம் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் தானே நினைச்சிட்டு இருந்தோம். அப்பா உங்களுக்கு கூட தெரியுமே, நம்ம சப்ளை எல்லாம் பண்ணுவோமே ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு நான் சடனா சாப்பிட்றதுக்காக போனேன், அங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு குரல், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, யாரா இருக்குன்னு பார்த்தா இவப்பா இவ இவ அங்க சப்ளையரா வேலை பார்த்துட்டு இருக்கா, நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ எம்ஏ படிச்சுதான் சொல்லிட்டு இருக்கல்ல ராஜி, இவ என்ன படிச்சுதா சொன்னான்னு சொல்லிட்டு ராஜியை கேட்க ராஜியும் எம்பின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா, இவ எம்ஏவும் படிக்கல எதுவும் படிக்கல, படிச்சது 12ஆம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மாமா மாமா போதும் மாமா வேண்டாம் மாமான்னுறாங்க. உடனே இது எல்லாம் கேட்டதோ அங்க நம்ம கோமதிக்கு ரொம்பவே தலை சுத்துற மாதிரியே இருக்கு. அம்மா ஏமா இந்த விஷயம் கேட்டதுக்கே உனக்கு இந்த அளவுக்கு தலை சுத்துதே, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அன்னைக்கு தீபாவளி அப்ப எல்லாரும் உட்கார்ந்து உள்ள பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா, அப்ப ராஜு கூட வயசை பத்தி கேட்டீங்க, ஆனா உங்க யாருக்கும் அதுல சந்தேகம் வரல, ஆனா இவளுடைய புருஷன் இல்லையா நானு, எனக்கு இவளுடைய எல்லா விஷயமும் தெரியும்ல, இவ வயசுல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், சந்தேகம் இருக்கிறத கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இவகிட்ட ஆதார் கார்டு கேட்டேன், மேடம் ஆதார் கார்டு தரல, சரி இந்த மாதிரி மக்கள் கணக்கெடுப்பு வருது அது மூலியமா ஆதார் கார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் மக்கள் கணக்கெடுப்பு விஷயத்தவே பண்ணேன், அப்ப கூட உஷாராயிட்டு அதை இதை சொல்லி சமாளிச்சல தவிர ஆதார் கார்டு எடுத்துட்டு அவ கொடுக்கவே இல்லை, சரி இவகிட்ட எல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இவ அப்பா கிட்ட நான் மயிலுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன், அதனால ஆதார் கார்டு வேணும்னு சொல்லி கேட்டதும் கொடுத்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி மயிலு சரவணனோட சின்ன வயசு 2 வயசுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா என்ன விட 2 வயசு இவ பெரியவன் சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும் எல்லாருக்குமே இடி தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. உடனே கோமதி என்னடி இப்படி எல்லாமே இவன் சொல்றானே, இது எல்லாம் உண்மையடி சொல்லுடி சொல்லுன்னு சொல்லிட்டு கோபமா கேக்குறாங்க. அத்தை இது எல்லாமே நான் வேணும்னு பண்ணல அத்தைன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லம்மா, இவ படிப்பு விஷயம் தெரிஞ்ச
தெரிஞ்சதுமே நானாவே வாலண்டரியே இவளை இனிமே இவ கூட நான் சேர்ந்து வாழவே கூடாது, நானாவே போயிட்டு வீட்டுல விட்டுடலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால மயிலு வீட்டுக்கு போறலாம் நான் சொல்லி கூட்டிட்டு போனேன். ஆனா எனக்கு இவ கூட வாழ விருப்பம் இல்லாம தான் இவளை நான் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல விடலாம்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறமா திரும்ப இவ வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு டிராமா பண்ண பாருப்பா, அதை தான் என்னால ஏத்துக்க முடியல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னா அதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இங்க பாருங்க மாமா, கர்ப்ப விஷயத்துல நான் பொய் சொல்லவே இல்லை, நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு சொன்னா கூட போதும் வாயை மூடிடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இந்த விஷயத்த என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொய்க்காரி கூட என்னால எப்படி குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க. இந்த விஷயத்த இதுக்கு மேலேயும் சொல்லி உங்க யாரையுமே நான் கஷ்டப்படுத்த விரும்பல, என் கஷ்டம் என்னோடவே போகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த இத்தோட மூடி மறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ளவே நான் எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் என்னால முடியலப்பான்னு சொல்லிட்டு சரவணன் அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப உடனே இதை மட்டும் தான் மறைச்சிருக்காளோ இல்ல வேற எந்த விஷயத்த மறைச்சிருக்காளோ தெரியலன்னு சொல்லிட்டு சரவணன் சொன்னதும் உடனே ராஜுக்கு ஞாபகம் வருது அந்த கோல்டு விஷயம். அதை ராஜு நினைச்சு பார்த்துட்டு இப்ப திரும்பி பார்த்தா மயில் அந்த இடத்துல இல்ல. மயில் இல்லாததை பார்த்ததும் ராஜு நேரா ரூமுக்குள்ள போறாங்க. என்னால முடியலப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி ஒவ்வொரு பொய்யா எனக்கு வெளிவருது, இவ கூட என்னால உண்மையா குடும்பம் நடத்த முடியலன்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. உடனே கேக்குறாங்க கதிர், ஏன இவ்வளோ விஷயத்த உன் மனசுல கஷ்டப்பட்டு போட்டு வச்சுட்டு ஏன எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னால வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியல, அதனாலதான் இந்த விஷயத்த யார்கிட்டயுமே நான் சொல்லலன்னு சொல்லி சரவணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் சொன்னதை கேட்டதும் பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இப்ப பாண்டியன் இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க? மயிலு சரவணனை ஒட்டு மொத்தமா பிரிச்சு வைப்பாங்களா இல்ல சரவணனை சமாதானப்படுத்தி மயிலு கூட சேர்ந்து வாழ வைப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.